சிந்து ஹாஸ்பிட்டல் கேண்டீன் நடத்துறதுக்காக வைக்கிற போட்டியில் கலந்துக்கிட்டு சமைக்கிறாங்க. ஆனால் சிந்து நல்லா சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே மகா பல இடைஞ்சல் கொடுக்குறாங்க. ஆனாலும் சிந்து நல்லபடியாக சமைச்சு முடிச்சிடுறாங்க. அங்கே கூட இருந்த 4 பேரும் சமைச்சு முடிச்சிடுறாங்க. இங்கே மொத்தமாக எல்லாருடைய சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சிந்துவோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் எல்லாரும் சொல்கிறாங்க. உடனேவும் அன்னபூர்ணி இருந்துட்டு சிந்துவுக்கே இந்த ஹாஸ்பிட்டல் கேண்டீன் பொறுப்பை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. உடனே சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிந்துவும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே மகா இருந்துக்கிட்டு அக்கா இவளுக்கு போய் ஹாஸ்பிட்டல் கேண்டீன் பொறுப்பை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க. பாரு மகா, நான் செய்கிறதெல்லாம் ஒரு காரணமாக தான். நாளைக்கே இவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இவளுக்கு ஜீவனாம்சமாக பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக இப்படி நம்ம கேண்டீன் கொடுத்துட்டோன்னா அவள் என்னன்னாலும் பண்ணிக்குவா, அடுத்து நம்மக்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்க மாட்டான் அப்படின்ட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. உடனேவும் மகாவுக்கு கோவம் தான் வருது. இங்கே சிவாவும் சிந்துக்கிட்ட வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சிவா கிட்ட இவளுக்கு எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் கேண்டீன் பொறுப்பெல்லாம் கொடுக்குற, இவளை போய் நீ நம்புறியா அப்படின்ட்டு ஸ்னேகா வந்து கேட்குறாங்க. உடனே சிவா இருந்துக்கிட்டு இங்கே பாரு, இது என் ஹாஸ்பிட்டல் கேண்டீன் பொறுப்பை யாருக்கு கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீ எதுக்கு இங்கே வந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஸ்னேகா கிட்ட சிவா சண்டை போடுறாங்க. உடனே ஸ்னேகா இருந்துக்கிட்டு இவன் உன்னை ஏமாத்திருக்கா சிவா, உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா, இவளுக்கு போய் ஹாஸ்பிட்டல் கேண்டீன் பொறுப்பை கொடுத்துருக்க அப்படின்ட்டு இங்கே ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே பாரு, அவள் ஒரு தடவை தான் ஏமாத்தினா, நீ பல தடவை என்கிட்ட இதையே சொல்லிட்ட, அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நீ பண்ணது எனக்கு நம்பிக்கை துரோகம், அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா வந்து ஸ்னேகாவை திட்டுறாங்க. உடனே ஸ்னேகா இருந்துக்கிட்டு என்ன சிவா பார்க்குறேன், நீ உன் பக்கத்துலேயே சிந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக தான் நான் இந்த கேண்டீன் பொறுப்பு அவகிட்ட கொடுத்துருக்கேன், நீங்கள் 2 பேரும் எப்படி சேர்றீங்கன்னு நானும் பார்க்குறேன், உங்கள் 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்ட்டு இங்கே ஸ்னேகா சொல்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஸ்னேகா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.